ஸோ சில பேர் சொல்லுவாங்க, "நான் கிட்டத்தட்ட 30, 40 வருஷம் புடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் சிகரெட்ட விட்டு என்ன பயன் இருக்கு? அதனால என்ன யூஸ் இருக்க போது? என்னென்ன டேமேஜ் ஆகணுமோ அது ஏற்கனவே ஆயிருக்குமே. ஸோ இப்ப ஏன் நான் கஷ்டப்பட்டு சிகரெட்ட விடணும்?" அப்படின்னு யோசிக்கலாம். அது அப்படி கிடையாது. நீங்க சிகரெட்ட விட்டீங்கன்னா, நீங்க சிகரெட்ட விட்டு 48 மணி நேரத்துல உங்க நுரையீரல் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த சிகரெட்னால ஆன பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த விஷத்தன்மை உங்க நுரையீரல்ல இருந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். சில வாரங்கள்ல உங்க நுரையீரலோட திறன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சில மாதங்கள்ல உங்க ஹார்ட்டோட திறனுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் நெவர் டூ லேட் டு குவிட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். ஸோ நீங்க எத்தனை வருஷம் பிடிச்சிருந்தாலும் சிகரெட்ட விடுறதுனால உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். இன்னொன்னு சில பேர் வந்து ஆம், 2, 3 தடவ அவங்களே வந்து குவிட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு சக்சஸ் இருந்திருக்காது. ஒரு 1 வாரம் இருந்திருப்பாங்க, 2 வாரம் இருந்திருப்பாங்க. திரும்ப வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மனரீதியா வந்து ஒரு ஒரு சார்ட் ஆஃப் டிப்ரஷனுக்கு போயிருவாங்க. ஸோ என்னால சிகரெட்ட விட முடியல. நான் பல தடவ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல ட்ரை பண்றதுல அர்த்தமே இல்ல. அப்படின்னு அவங்களே நெனச்சுக்குவாங்க. அதுவுமே தப்பு. ஆ ஏன்னா சி விடாமுயற்சி மாரி தான். ஸோ நம்ம திருப்பி திருப்பி அட்டெம்ப்ட் பண்றதுல தான் ஒரு அட்டெம்ப்ட் நம்மளுக்கு சக்சஸ் ஆக போகுது. என்ன அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் வந்து அதுக்கான ப்ராப்பரான வழிமுறையில பண்ணா சக்சஸ் ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் எங்களோட ரோல் இருக்கு. ஸோ உங்களுக்கு சிகரெட்ட விடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அந்த ஒரு வில் பவர் இருந்துச்சு. பட் ஆனா நிக்கோட்டின் அடிக்ஷனால விட முடியலன்னா, இப்போ கரண்ட்டா அதுக்கான நெறைய மருத்துவ முறைகள் இருக்கு. ஸோ அத பத்தி தான் நான் மெயினா உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ முதல் இது வந்து கவுன்சிலிங் தான். ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆறது கவுன்சிலிங்ல தான். ஸோ கவுன்சிலிங்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாக்டரா இருக்கட்டும், இல்ல அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கவுன்சிலரா இருக்கட்டும், உங்கட்ட ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. ஸோ பேசி, அவங்க என்ன அசஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க எவ்வளோ தூரம் அந்த சிகரெட்டுக்கு அடிமையாகி இருக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் பிடிக்கிறீங்க? இல்ல நீங்க எந்திரிச்சு எவ்வளோ நேரத்துல அந்த ஃபர்ஸ்ட் சிகரெட்ட நீங்க பிடிக்கிறீங்க? ஸோ இந்த மாரி சில விஷயங்கள வச்சு உங்களோட அடிக்ஷன் எவ்வளோ சிவியரா இருக்கு? அத நாங்க அசஸ் பண்ணுவோம். 2வது உங்களோட மன உறுதி. அந்த சிகரெட்ட விடுறதுல நீங்க எவ்வளோ உறுதியா இருக்கீங்க? நீங்க மேலோட்டமா இருக்கீங்களா? இல்ல ரொம்பவே வந்து நீங்க அதுல டிட்டர்மைன்டா இருக்கீங்களா? அத நாங்க அசஸ் பண்ணுவோம். 3வது உங்களோட ட்ரிகர் பாயிண்ட்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, "நான் காஃபி குடிச்ச உடனே எனக்கு சிகரெட் பிடிக்கணும். நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பாட்டுக்கு